யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மேடம் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா ஒரு சாட்சிய சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு எனது கட்சிக்காரருக்கு தண்டனை கொடுத்துடலாம். அது உண்மையாக இருந்தா. யுவர் ஆனர், பிபி மேடம் ஆத்திரம் அறிவுக்கு சத்ருன்னு பழமொழியெல்லாம் சொன்னாங்க. அதுக்கு இணையாக இன்னொரு பழமொழியும் இருக்கு. அது கோபம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கும். எனது கட்சிக்காரர் ரெண்டாவதா நான் சொன்ன பழமொழிக்கு பொருத்தமானவர். இத நான் அனுபவபூர்வமா உணர்ந்தவர். எனது கட்சிக்காரரின் கோபத்தால் இதுவரைக்கும் யாரும் காயப்பட்டதாக வழக்கும் இல்லை, வரலாறும் இல்லை. இப்போ இந்த வழக்கோட மையப்புள்ளிக்கு நான் வரேன். எனது கட்சிக்காரர் நீலாவதியை கொலை செஞ்சதை பார்த்த ஐவிட்னஸ் யாரு? அரசு தரப்பு வழக்கறிஞர் எனது கட்சிக்காரர் வீட்டில் கோவப்பட்டதை பார்த்திருக்காங்க. அர்ச்சகர் கோவில் வாசல்ல எனது கட்சிக்காரர் கோவப்பட்டதை பார்த்திருக்காரு. ஓகே, எனது கட்சிக்காரர் கொலை செஞ்சதை யார் பார்த்தாங்க? யாரும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனது கட்சிக்காரர் கொலையே செய்யல. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சொல்றத பார்த்தா யாருமே பார்க்கலங்கிறதுக்காக அன்னக்கொடி கொலை செய்யலன்னு ஆயிடுமா? அதேதான் என்னோட கேள்வியும். ஒரு பொது இடத்துல வச்சு என்னோட கட்சிக்காரர் எப்படி யாருமே பார்க்காம கொலை செஞ்சிருக்க முடியும்? இது போல பல கொலைகள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நடந்திருக்கு. அதேதான் என்னோட வாதமும். சில கொலைகள்ல நிஜத்தை பார்க்காம விட்டுட்டு பொய்யா தப்பா வேற வழியில ஓடிட்டே இருப்போம். ஆக கடைசியில உங்க கட்சிக்காரர் நிரபராதின்னு சொல்றீங்களா? இல்ல, முதல்ல இருந்தே என்னோட கட்சிக்காரர் நிரபராதின்னு தான் சொல்றேன். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன்னுடைய வார்த்தை ஜாலத்தில் இந்த வழக்கின் போக்கை வேறு பக்கமாக திசை திருப்ப பார்க்கிறார். யுவர் ஆனர், நான் இந்த வழக்கை வேறு பக்கமாக திருப்ப வேண்டிய அவசியமில்லை. ஆல்ரெடி இந்த கேஸ் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கு. எஸ் யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் நீலாவதியிடம் கோபமாக பேசியதை வைத்தே வழக்கு அவர் பக்கமாக திருப்பப்பட்டிருக்கிறது. யுவர் ஆனர், அன்னக்கொடியை அரெஸ்ட் பண்ணும்போது நீலாவதியோட தாலி அன்னக்கொடி கையில தான் இருந்திருக்கு. அந்த தாலியை நீலாவதியே தன் கையால் கொடுத்ததாக என்னுடைய கட்சிக்காரர் சொன்ன வாக்குமூலம் இருக்கிறது. நீலாவதி சாகறதுக்கு முன்னாடி நீலாவதி தன்னை வந்து பார்த்தத, தாலிய கழட்டி தந்தத அரெஸ்ட் ஆனதுக்கு பின்னாலதான் இவங்க சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னால அதை சொல்ல வேண்டிய அவசியம் வரல. இது வெறும் சப்பக்கட்டு யுவர் ஆனர். இல்லை யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் நடந்த உண்மையை சொல்வதற்குள் கைது படலம் நடந்து விட்டது. யுவர் ஆனர், கௌரி கற்பனையை கலந்து பேசி தன் கட்சிக்காரரை கரையேத்த பாக்குறாங்க. இல்லை யுவர் ஆனர், என்னுடைய கட்சிக்காரர் கொலை செய்ததை கண்ணால் பார்த்த ஒரே ஒரு சாட்சி இருந்தால் நான் இந்த வழக்குல இருந்தே வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னோட கட்சிக்காரர் கொன்னதை பார்த்த ஐ விட்னஸ் யாரு? யுவர் ஆனர், நீலாவதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி நீலாவதியோட கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. பின்னன் தலையில அடிபட்டிருக்கா, அதனால இறந்திருக்கா. அதுக்கப்புறம் அவ உடம்ப கிணத்துல தூக்கி போட்டிருக்காங்க. இதையெல்லாம் ஒரு தனி பெண்ணால சத்தம் வராம யாரும் பார்க்காம செய்ய முடியாது. அதனால இந்த வழக்கை வேறு ஒரு கோணத்துல விசாரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்க யுவர் ஆனர். கொலையாளி வேற யாரோ யுவர் ஆனர். போலீஸோட கவனம் சிதறி இருக்கு. ஆகவே யுவர் ஆனர், போலீஸ் அந்த பார்வையில் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.